இந்து அறநிலைத்துறையா வேறு எதுவும் துறையா? தமிழக அரசு இந்துக்களுக்கு எதிராக மட்டுமே செயல்படுமா? வணக்கம். தமிழ்நாட்டில் இந்துக்கள் கோயில் 44,448 கோயில் இருக்குது. அறநிலைத்துறை இந்து அறநிலைத்துறை அதுதான் எங்களுக்கு பெரிய கடுப்பாக இருக்குது. இந்து அறநிலைத்துறை இந்துக்களுக்காக செயல்படுதா, இல்லை வேறு யாருக்காவது செயல்படுறாங்களா, இல்லை என்ன நோக்கத்தில் நம்ம அமைச்சர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ரெட்டி எந்த நோக்கத்தில் செயல்படுறாருன்னு மக்களே தெரிய மாட்டேன். நண்பர்களே, நேற்று சென்னை ஹைகோர்ட்டு மதுரை கிளை ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்கு. திருப்பரங்குன்றம் மலை மீது தாராளமாக இந்து அறநிலைத்துறை சார்பாகவோ இல்லை மக்கள் சார்பாகவோ அங்கு விளக்கி ஏற்றலாம் அப்படின்னு. இதில் என்ன தவறு கண்டார் நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர்? உடனே மேல்முறையீடு. ஐயா, நீங்கள் யாருக்கு அமைச்சர்னு எங்களுக்கும் தெரியலை. இந்துக்களுக்கு அமைச்சரா இல்லை வேறு யாருக்கும் அமைச்சரா? தமிழ்நாட்டில் இந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இந்து அறநிலைத்துறையில் அமைச்சராக இருந்துக்கிட்டு வேறு யாருக்காக பாடுபடுறீங்க? எங்களுக்கு அதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது. நீங்கள் என்ன நினப்பில் நீங்கள் செயல்படுறீங்கன்னே தெரியல. அது பெரிய சந்தேகம்தான் உங்கள் மேலே. நீங்கள் இந்துக்களுக்காகத்தான் அறநிலைத்துறையை வச்சுருக்கீங்களா, இல்லை இந்துக்களை அழிக்கிறதுக்காகவே அறநிலைத்துறை இருக்கா இந்து அறநிலைத்துறை? அப்போ மனுஷன் இந்துக்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் சாமி கும்பிடணும் வைக்கணும்னா கோர்ட்டு படி ஏற்க இருக்க முடியுமா? இந்துக்களுக்கு வேறு வேலைகள் இல்லையா? ஏன் அவர் ஒரு குடும்பம் குட்டின்னு பார்க்க வேணாமா? உங்களுக்கு ஓட்டு போட்டது ஒரு தப்பா? சொல்லுங்கள், உங்களுக்கு ஓட்டு போட்டது தப்பா? திமுக காரெல்லாம் பார்க்குறீங்கல்ல, ஏப்பா இந்துக்கள் வந்து யாரு கூடயாவது பஞ்சாயத்து இழுக்கிறாங்களா? இல்லை, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு தானே போயிடுறாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன இருந்தது? இந்த இந்து அறநிலைத்துறை சேகர் பாபு ரெட்டி ஐயா, ரெட்டி நீங்கள் எங்கிட்ட போய் ரொட்டி கூட சுடு. இங்கே இந்துக்களை போட்டு சுடணும்னு நினைக்காத. உன்னோட இம்சை பெரிய இம்சையாக இருக்குது. எந்த நேரம் பார்த்தாலும் கோர்ட்டு அப்பீலுக்கு போகிறேன். ஐயா, நீ யாரை காப்பாற்றுறதுக்கு யாருக்காக அமைச்சராக இருக்கேன்னு எனக்கு தெரியல. எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் தெரியல. இதில் இந்து அறநிலைத்துறை தமிழ்நாட்டுக்கு தேவையா? வருங்காலத்திலலாம் இந்து அறநிலைத்துறைன்றதுக்கு ஒரு துறையே இருக்கக்கூடாது. நீங்கள் அனாவசியமாக எங்கள் உண்டியல் காசில் எங்கள் கோயில் காசில் எடுத்துக்கிட்டு உங்களோட ஜீவனாம்சத்தை வேலையில் பார்த்துக்கிட்டு எங்களையே நீங்கள் மட்டம் தட்டி எவ்வளோ நாளைக்கு ஆடுவீங்க? இன்னும்